Yeah, so a worshiper, a child of God, a follower of Jesus, a disciple need to remember and to learn and to be comfortable with not being number one, not being the center. இப்படி தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், நாம் நம்மை மையப்படுத்தாமல் இருப்பதற்கு முதலிலே கற்றுக்கொள்ள வேண்டும். It's about God. It's not about me. இது தேவனை பற்றியது, என்னை பற்றி நான் முக்கியம் இல்ல, தேவன் தான் இங்க முக்கியம் என்கிற நினைவோடு நாம் அதை செய்ய வேண்டும். Worship and praise and prayer session. தேவனை துதிக்கிற விஷயமா இருந்தாலும், ஆராதிக்கிற விஷயம் இருந்தாலும், ஜெபம் செய்கிற விஷயமா இருந்தாலும், எதிலுமே நாம் அல்ல, தேவன் தான் முக்கியமானவர். The church. திருச்சபையிலும் கூட தேவன் தான் முக்கியம், நாம் முக்கியம் இல்லை. And in all your life. நம்முடைய வாழ்வை முழுவதிலுமே நம்மை முக்கியப்படுத்தாமல் நம்மிலே தேவனை முக்கியப்படுத்த வேண்டும். Because your prayer reflects your life and your life reflects your prayer. உங்கள் ஜெபம் தான் உங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது, உங்கள் வாழ்க்கை தான் உங்கள் ஜெபத்தை பிரதிபலிக்கிறது. So with that, we continue. We focus on God. We acknowledge God as the most important person in the room. எனவே நாம் ஆராதனை கூடி வருகிற போதும், திருச்சபை கூடி வருகிற போதும், நாம் அல்ல, தேவன் தான் நம்முடைய முக்கியமான நபராக இருக்கிறார். அது அவர்தான் மையமாக இருக்கிறார், தலையாக இருக்கிறார் என்று நாம் அறிக்கையிட வேண்டும், அதை அவரிடத்திலே சொல்ல வேண்டும். And with thanksgiving, praise and worship, நாம் ஜெபிக்கிற போதும், நன்றி சொல்லுகிற போதும், we learn to listen. We learn to listen to the Holy Spirit. பரிசுத்தாவினுடைய குரலை கேட்பதற்கு நாம் கற்றிருக்கிறோம், அதிலே பழக வேண்டும் என்று நாம் படித்திருக்கிறோம். God wants to speak to you all the time. தேவன் எப்பொழுதுமே உங்களோடு பேச விரும்புகிறார். As a matter of fact, God is speaking to you all the time. உண்மை என்னன்னா, தேவன் எப்பொழுதுமே உங்களோடு பேசுகிறார். So all through your day, learn to listen, and especially when you come to pray with a group. எப்பொழுதுமே தேவன் உங்களிடத்தில் பேசுகிறதுனால, தேவனுடைய குரலை எப்பொழுதும் கேட்பதற்கு கவனமாகவும் அதற்கு செவிமடுத்தும் இருக்க வேண்டும். அதிலே குறிப்பாக நாம் ஜெபிக்க கூடி வருகிற போது அவர் பேசுகிறதை நாம் கேட்பதற்கு இடையிலே நாம் கவனம் செலுத்தி நேரம் ஒதுக்க வேண்டும். God speaks to different children of His or different members of the body of Christ in different ways. திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரோடும் தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் வித்தியாசமான விதத்திலே பேசுகிறார். So learn the way God speaks to you. எனவே தேவன் உங்களிடத்திலே எப்படி பேசுகிறார் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். Like the most common way is like you have impressions in your spirit or in your mind. இதுல மிக முக்கியமான அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் சிந்தையிலே அவர் பேசுவார், உங்கள் உணர்விலே ஒரு தூண்டுதலை தருவார், உங்கள் மனதிலே ஒரு தூண்டுதலை தருவார். அதை கவனிக்க வேண்டும். God may speak to you in other supernatural ways. இது இல்லாமலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலும் தேவன் உங்களோடு பேசக்கூடும். You also need to grow in discernment of these impressions that are in your mind or thoughts or impressions in your spirit, that the Holy Spirit is the source, or maybe he is not. எனவே தேவன் உங்கள் சிந்தனையிலே, உங்கள் மனதிலே பேசுகிற போது அந்த பரிசுத்தாவியோட குரல் தான் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள கூடிய விதத்திலே நீங்கள் பகுத்தறிவர்களாக
அதிலே நீங்கள் அந்த பகுத்தறிவிலே தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை பகுத்தறிகிறதிலே நீங்கள் வளர வேண்டும். As we learn to listen to the Holy Spirit, we need to be, as some of you mentioned, the word serious and intentional. எனவே பரிசுத்த ஆவியானுடைய வழியிலே நடக்க வேண்டும், அவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிற போது, நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல அது ஒரு ஒரு மிக முக்கியமானதாக, ஒரு சீரியஸான விஷயமாக அதை எடுத்துக்கொண்டு உள்ளார்ந்த நோக்கத்தோடு அவரை அணுக வேண்டும் என்கிற விஷயத்துல நீங்கள் வளர வேண்டும். And also, as we learn, please know that you will make some mistakes. கவனிங்க, நீங்க இதெல்லாம் செய்கிற போது உங்களிலே சில தவறுகள் வரலாம். Be prepared to self-correct. நாமவே அதை சரி செய்து கொள்வதற்காக நாம் தயாரா தான் இருப்போம். When you know that you have made a mistake, be ready to and be humble to accept that and self-correct. எனவே உங்களுக்கு தெரிந்து நீங்கள் செய்த தவறு என்று உங்களுடைய கவனத்துக்கு வருகிற போது தாழ்மையாக அதை ஒத்துக்கொண்டு நீங்களாக அதை சரி செய்து கொள்ள நீங்கள் அதற்கு சேர்ந்து போக வேண்டும். As a group, create a safe space for people to train and practice and maybe make mistakes. எனவே இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக நாம் ஒரு குழுவை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அதே இடங்களிலே மறுபடியும் கூட திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கிறோம். அப்படி செய்கிற போது நாம் சில தவறுகளை செய்யக்கூடும். And so safe space means that if a member of the group makes a mistake while they're learning to listen to the Holy Spirit, we don't kill them in a public square. அப்படின்னா என்ன சொல்றேன்னா, உங்களுடைய குழுவில் யாராவது ஒருத்தர் பரிசுத்த ஆவியானுடைய அவர் பேசுகிறதை கேட்கிற விஷயத்துல தவறு செய்தால் அதற்காக ஒரு நடுத்தரில் வச்சு அவரை கொல்ல தேவையில்லை. If need be, if they need correction, we do that in the spirit of meekness, as the Apostle Paul says. அதுல அப்படி ஒருவேளை தவறு செய்கிறானால் பவுல் சொல்லுது போல நாம் சாந்தமுள்ள ஆவியோடு அவர்களை அதை திருத்துகிறதுல அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். And the person needs to be humble to to listen and be corrected. அப்படி தவறு செய்கிற நபர் கூட அதை தாழ்மையாக செவி கொடுத்து கேட்டுக்கொண்டு அதில் திருத்திக் கொள்ளுகிற நபராக அவர் இருக்க வேண்டும். The most important thing, or the number one in listening to the Holy Spirit, is to quiet self. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறதை நாம் கேட்பதற்கான மிகச்சிறந்த வழி நாம் அமைதியா இருப்பதுதான். Because if you already know everything and you're proud in your philosophy of life and your way of prayer, and you know everything and you know how to pray and you're ready and you have the words and you're filling the picture, you will not be able to listen to and hear anything from the Holy Spirit. நீங்க ஒருவேளை நான் திருச்சபையில ரொம்ப நாளா இருக்கிறேன், பெரிய சபையை சேர்ந்தவன், எனக்கு நிறைய தெரியும், எனக்கு ஜெபம் பண்ணா என்னன்னு தெரியும், ஆராதனை பண்றதுனா எப்படி தெரியும், எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் பேசத்தை நீங்க கேட்க வாய்ப்பே இல்லாமல் போகும். So if you're that person, because we have of course different types of personalities, so some people need to hear this word and others need to hear the other side of the argument. எனவே ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொருவர் ஒரு மனநிலைய ஒரு அணுகுமுறையில் இருப்பார்கள். எனவே ஒருத்தர் இப்படி பேசுகிற போது மற்றவர்
அதை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு தெரியுமே என்று மற்றவர்கள் சொல்வதை கேட்காதவர்களாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி கொடுக்கிறவரும் மற்றவர்கள் சொல்லுகிற போது இவரும் கேட்கிறவராக இருக்க வேண்டும். எல்லாரும் பேச வேண்டும், எல்லாரும் கேட்க வேண்டும், எல்லாரும் சொல்ல வேண்டும். அப்படின்னா பரஸ்பரம் நாம் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். So if you're that type of person, you need to put the brakes on self. ஏன்னா இப்படிப்பட்ட நேரத்துல நீங்க மற்றவர்களிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கணும்னா, நீங்க வளவளன்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்காம, உங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தாம, கொஞ்சம் இடைவெளி விட்டு நீங்கள் அமைதி காத்தால் தான் மற்றவர்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மற்றவர்கள் பேசுகிறதை கேட்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். Slow down, be humble. எனவே அமைதியாக குறைத்து நிறுத்தி தொடரும். Okay, so listen, test and share. எனவே மற்றவர்கள் சொல்வதை கேட்டு அப்புறம் நீங்களும் பேசுங்க. I want to share with you Paul's description of when you get together. He's talking about orderly worship. நீங்கள் கூடி வருகிற போது எல்லாம் சகலமும் ஒழுங்கும் கிரமமாக நடத்தப்பட வேண்டும் என்று பவுல் சொன்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். And that's, as you can see on the screen, it's from 1 Corinthians in chapter 14. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல இருக்கிற வசனங்களை எல்லாம் இங்க போட்டிருக்கார். 26, 27, 28, 29, 30, 31, 32 எல்லாம். So in order to learn something from this passage of scripture, எனவே நாம் இந்த பத்தியிலிருந்து சில விஷயத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். we need to understand the context. இப்படி கற்றுக்கொள்வதற்கு முதல்ல அது எந்த சூழலில் எந்த பின்னணியில இது எழுதப்படுகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். So like in every letter, Paul is talking to a specific audience or readers who have their own set of issues or problems or questions, and he addresses that. பவுல் தன்னுடைய நிருபங்கள் ஒவ்வொன்றும் எழுதுகிற போதும் வித்தியாசமான வாசகர்களுக்கு எழுதுகிறார். அந்த வித்தியாசமான வாசகர்களிடத்திலிருந்து என்னெல்லாம் குறைகள் இருக்கிறது, என்னெல்லாம் கேள்விகள் இருக்கிறது, என்னெல்லாம் சந்தேகம் இருக்கிறது என்பதெல்லாம் அந்த நிருபத்திலே அவர் விளக்கி எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். So we try to understand that and go past that and try to learn some universal principles that apply anytime, anywhere. எனவே இதற்கான பரவலான உலகளாவிய ஒரு கொள்கை வடிவத்திலே நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த நிருபங்களை எழுதுகின்ற விஷயத்திலே அவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த உலகளாவிய வழிமுறையை நாம் புரிந்து கொண்டால் எந்த நேரத்திலும் எந்த புத்தகத்தையும் படிப்பதற்கும் அது நமக்கு உதவியாக இருக்கும். So one of the problems with this church in Corinth, or the church in Corinth, is that their worship and prayer and meetings were kind of chaotic. இங்கே கொரிந்து சபையில இருக்கிற இந்த சபை அவர்கள் ஆராதிக்க கூடி வருகிற போது சில குழப்பங்கள் அவர்களுக்குள்ளே இருந்தது. And I want you to remember, if you go and review that letter, that the first problem or issue that Paul addressed is that they were immature and soulish and selfish rather than spiritual, mature followers of Jesus. இந்த புத்தகத்தை நீங்கள் நேரம் கிடைக்கும் போது நீங்க போய் வீட்டுல கூட படிச்சு பாருங்க. அதை படிக்கிற போது இந்த திருச்சபை மக்கள் சுயநலம் உள்ளவர்களாக இருந்தார்கள், அவர்கள் பக்குவம் இல்லாதவர்களாக இருந்தார்கள், அவர்கள் வளர்ச்சி குன்றியவர்களாக இருந்தார்கள். எனவே அவர்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இருந்தது. Because they go together, being immature, in the led by self or the flesh rather than the spirit,
and it reflects on worship. அவர்கள் ஆவிக்குரியவர்களாக காணப்படாமல் சுயநலம் உடையவர்களாக, சுயத்தை மையமாக வைத்தவர்களாக, மாம்சத்துக்குரியவர்களாக அதை அணுகினார்கள். அதை நாம புரிந்து கொண்டு அதை நாம் கவனிக்கப் போகிறோம். So that's what, like, a group of people who are full of themselves, not humble and Christ-centered. It reflects on their worship as well. எனவே இந்த திருச்சபை மக்கள் தாழ்மையாக இல்லை, சுயநலமாக இருந்தார்கள். ஒட்டுமொத்தமாக அப்படி இருந்தனால அவருடைய ஆராதனையிலே, அவர்கள் துதி செலுத்துகிற விதத்திலே, அவர்கள் திருச்சபை நடத்துகிற விதத்திலே அது பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. அவருடைய சுயநலமும் அவருடைய மாம்சமும் பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. So they want to kind of be the first to speak, the first to pray, the first to prophesy, and or speak in tongues, and speak in tongues at the same time, or pray in tongues in the same time, or prophesy in tongues at the same time, which is chaotic. Like there's no order in the church. The rest of the people in the church are not getting the benefit and the edifying and of that comes from getting together in God's presence with all eyes fixed on God. எனவே இந்த திருச்சபை மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவர்கள் கூடி வருகிற போது நாம தான் முதல்ல ஜெபம் பண்ணணும், நாம தான் தீர்க்கதரிசனம் சொல்லணும், நாம தான் அந்நிய பாஷை பேசணும், நாம தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு அவரவர் முந்திக் கொண்டார்கள். அவரவர் தங்களை மையப்படுத்தினார்கள். தங்களையே முதன்மையாக வைத்துக் கொண்டார்கள். எல்லாருமே தங்களை முதன்மையாக வைத்துக்கொண்டு, எல்லாருமே முந்திக் கொண்டு, எல்லாரும் ஒரே நேரத்துல கத்திக்கிட்டு இருந்தனால வளவல்னு யார் பேசுறதும் யாருக்கும் பயன்படல. தேவன் அங்க தலைவரா இருந்து அதை நடத்துகிறார், சொல்லிக் கொடுக்கிறார் என்றால் அதை முறையாக கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இல்லாமல் போயிற்று. I'm trying to give you the background of that passage so that you understand why Paul is saying what he's saying. இதனுடைய இந்த புத்தகம், இந்த நிருபம் எழுதப்படுகிறதுக்கான பின்னணியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுதுதான் பவுல் சொன்னதை ஏன் சொன்னான் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். But we again will try to go beyond that and extract some good principles for us today. எனவே இந்த குழப்பத்தை மட்டும் படித்து விடவில்லை. இந்த குழப்பத்திற்கு அப்பால் நமக்கு சில நல்ல கொள்கைகளையும் நல்ல வழிமுறைகளையும் கற்றுக்கொள்ள போகிறோம். So he says, my friends, when you meet to worship, you must do everything for the good of everyone there. இதுல அவர் சொல்லுகிற போது 26ஆம் வசனத்துல, நீங்கள் கூடி வந்திருக்கிற போது, கடைசி வரியில பாக்குறேன், சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட வேண்டும். So as a member of the group, as a member of the body of Christ, when I come to worship, my eyes are upon God and also upon others, how they are, like, how can I be a blessing to them? How can they get their edification and encouragement and strength from out of this prayer session? எனவே நீங்கள் கூடி வருகிற போது உங்கள் கண்கள் தேவனை நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அதோடு திருச்சபையில் இருக்கிற மற்ற அங்கத்தினரிடத்து மேலும் பதிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் சொல்லுகிறது நீங்க கேட்க முடியும். மற்றவர்களுக்கு நீங்கள் எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும், மற்றவர்கள் பேசுகிறதிலிருந்து நீங்கள் எப்படி பக்தி விருத்தி அடைய முடியும், நீங்கள் எப்படி உற்சாகம் அடைய முடியும் என்ற விஷயங்கள் உங்களுக்கு பயன்படும். இல்லாவிட்டால் நீங்கள் பேசுகிறதை நீங்களே கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டியதுதான். I am not the center of that prayer gathering. அந்த ஜெபக்கூடுகையிலே நான் அங்க முக்கியமானவன் அல்ல. I'm not the center of the universe. நான் இந்த பிரபஞ்சத்தின் மையம் நான் அல்ல. I'm not full of myself. நான் என்னிலே நிறைவுள்ளவனும் அல்ல.
It is not about how much I enjoy this time. இப்பொழுது எனக்கு என்ன லாபம் இருக்கிறது, நான் எவ்வளவு அனுபவிக்கப் போகிறேன் என்பதே நமக்கு முக்கியம் அல்ல. I am considering God, நான் தேவனை நினைக்கிறேன். and I'm considering others. மற்றவர்களைப் பற்றியும் முக்கியப்படுத்துகிறேன். As we all humble ourselves, as we all quiet ourselves, as we all submit to the leadership of the Holy Spirit, we will all in harmony we will enjoy and experience God's presence, and like an orchestra, we will be able to bless God and bless each other. எனவே நாம் கூடி வந்திருக்கிற போது நம்மை ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் அமைதிப்படுத்தி நாம் மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் இருப்போமானால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற விதத்தை நாம் அனுபவிக்க முடியும், அதை உணர்ந்து கொள்ள முடியும். எப்படி ஒரு பாடகர் குழுவிலே பாடகர் தலைவன் அந்த இசையமைப்பாளர் எதிரில் நின்று கையசைகிறானோ அந்த கையசைக்கு ஏற்றவாறு அங்க இருக்கிற ஒவ்வொரு இசைக்கலைஞர்களும் வாசிக்கிறார்களோ, அதுபோல பரிசுத்த ஆவியானவர் என்ன உணர்த்துகிறாரோ அதை நாம் எல்லாரும் அவரவருடைய வேலைகளை சரியாய் செய்வதற்கு அது சரியாக அமையும். That also, brothers and sisters, takes some intentionality. அதை செய்வதற்கு நமக்கு சரியான உள்நோக்கம் தேவை. Like our sister Pandri said about being intentional or serious in seeking God's face and in spending time intentionally praising and worshiping Him. சகோதரி பண்டரிபா அவர்கள் சொன்னது போல தேவனை ஆராதித்து துதிக்கிறதுலே நமக்கு ஒரு ஆர்வம், நமக்காக ஒரு தூண்டுதல், அப்படி தேவனை மையப்படுத்தி அதை ஒரு மிக முக்கியமானதாக கருதி நாம் அதை செய்ய வேண்டும். You need to be serious or intentional about being humble, quieting yourself, making yourself available and in a place to hear the Holy Spirit, listen to what He has to say, and be led by the Holy Spirit. எனவே தேவனுடைய குரலை கேட்பதற்கு, தேவனுடைய சமூகத்திலே அமைதியா இருப்பதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு மிக கவனமாக உள்நோக்கத்தோடு நாமவே முன் வந்து அதை கவனமாக செய்வோமானால் அவர் பேசுகிறதை நாம் கேட்க முடியும், அவருடைய வழிநடத்தின்படி நடக்க முடியும். You need to be intentional about putting God's first and about considering others. எனவே நீங்கள் தேவனை மிக முக்கியமானவராகவும் அதே நேரத்தில் உங்களை திருச்சபையில் இருக்கிற மற்றவர்களையும் நீங்கள் பொருட்டாக நினைக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். All right, we continue to read, and this is kind of a simplified translation. நாம தொடர்ந்து படிக்கலாம். இந்த எளிமையாக்கப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பை வெர்ஷனை இந்த திரையில நீங்க பாக்குறீங்க. So Paul says that's how it should be when someone sings or teaches or tells what God has said or speaks in an unknown language or explains what the language means. எனவே அந்நிய பாஷையிலே யாராவது பேசுகிறது உண்டானால் அவர் அது 2 பேரும் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் பற்றி அடங்கட்டும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பேசுகிறது ஒரு அறியாத ஒரு புதிய மொழியிலே பேசுகிறார்கள். So basically whatever you contribute to the meeting, a simple prayer, just a few words, a Bible verse, a song that you lead, that's what he's saying here. அதாவது நீங்கள் ஒரு திருச்சபையிலே ஒரு கூடுகையிலே கூடி வருகிற போது உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய அதுல நீங்கள் கலந்து கொள்ளுகிற விதம்
எதுவா சின்ன விஷயமா கூட இருக்கலாம். ஒரு ஜெபமா இருக்கலாம், ஒரு வசனத்தை படிக்கிறதா இருக்கலாம், ஒரு பாடல் பாடுகிறதா இருக்கலாம், வேற ஏதாவது சொல்லுகிறதா இருக்கலாம். எதை செய்தாலும் அதை இப்படி செய்யுங்கள் என்று எல்லாவற்றையும் சொல்லுகிறார். No more than two or three of you should speak unknown languages during the meeting. You must take turns, and someone should always be there to explain what you mean. எனவே நீங்கள் சபையாக கூடி வருகிற போது அந்நிய பாஷையில பேசுகிறது உண்டானால் யாராவது 2 பேர் அல்லது 3 பேர் மட்டும் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னாலும் அதை மொழியாக்கம் செய்து உங்களுக்கு புரிகிற மொழியில சொல்வதற்கும் ஆள் அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். So again, we have two questions. What does this literally or exactly mean? And the other question, what universal principle can we learn from it? மறுபடியும் அந்த கேள்வியை நான் கேட்கிறேன். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இது உலகளாவிய விதமாக என்ன பொதுவான அறிவுரையை நமக்கு தருகிறது? Let's start with the principle. It's basically consider others, like have self-control and give the others an opportunity to participate, not just you. மறுபடியும் இதுல ஒரு கொள்கை அளவில ஒரு அறிவுரையாக, ஒரு கட்டுப்பாடாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், ஒரு குழுவாக நீங்கள் கூடி வருகிற போது, நீங்கள் உங்களை மையப்படுத்தாதீர்கள், உங்களை முக்கியப்படுத்தாதீர்கள். மற்றவர்களுக்கு இடமடியுங்கள், மற்றவர்களை கவனியுங்கள் என்பதுதான் இதனுடைய பொதுவான ஒரு அறிவுரை. But what it literally means, he's addressing the issue of speaking in tongues because they had a problem with that. They thought that they can do that, all of the, like many people at the same time. இதுல என்னன்னா, அவர்கள் அந்நிய பாஷை பேசினா எல்லாரும் பேசலாம். எல்லாரும் ஒரே நேரத்துல வளவளன்னு எல்லாரும் மூலை கத்தின்னு கிடக்கலாம் அப்படின்ற மாரி அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் பவுல் அதை சொல்லல. நீங்க பேசினா 2, 3 மட்டும் பேசுங்க. அதை மொழிபெயர்த்தும் தமிழ்ல சொல்லுங்க என்று சொல்லுகிறார். And some of these tongues are meant to be kind of a word from God or revelation. ஏனென்றால் இந்த அந்நிய பாஷையில பேசுகிற போது தேவனுடைய ரகசியத்தை பேசுகிறோம் என்று சொல்லுகிறோம். அவர்கள் தேவனிடத்திலிருந்து வார்த்தையை கேட்டு சொல்லுகிறார்களா இருக்கலாம். And that's great, but it needs to, like the person who is giving that word in an unknown language need to have also the supernatural gift of interpretation or explaining what he said in the common language, the spoken language of his people, or someone else in the group has that gift of translation of tongues, so that the body of Christ or this group gets their edification and encouragement. எனவே யாராவது ஒரு நபர் அந்நிய பாஷையில பேசுகிறது உண்டானால், அது அப்படி பேசுகிற போது அந்த நபர் அது ஒரு புரியாத மொழியிலே பேசுகிறபடினாலே, அங்க இருக்கிற எல்லாருக்கும் பொதுவாக புரியக்கூடிய ஒரு மொழியிலே அவர் அதை விளக்கி சொல்லுகிறவராகவும், மொழிபெயர்த்து சொல்லக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். அல்லது ஒருவேளை அவரே செய்ய முடியாவிட்டால், அந்த குழுவிலே வேறொருவருக்கு அந்த வரம் இருந்து, அந்நிய பாஷை வியாக்கியானம் பண்ணுகிற வரம் இருந்தால், அவராவது அதை சொல்ல வேண்டும். அதன் மூலமாகத்தான் திருச்சபையானது பக்தி விருத்தி அடையும். அறிவுரை கிடைக்க வேண்டிய விஷயத்திலே தேவன் சொல்லுகிறதை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். So back to the principle is like be led by the Holy Spirit and consider and keep all the others in the group in your mind and heart, and make their encouragement and edification a goal for you. எனவே இதுல பொதுவான கொள்கை, பொதுவான அறிவுரை கட்டுப்பாடு என்னவென்றால், முதலாவது நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்கள், பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை கேளுங்கள். அதற்கப்புறம் திருச்சபையில அந்த கூடுகையில் இருக்கிற மற்றவர்களுக்கும் இடமளியுங்கள். மற்றவர்களும் அந்த வரத்தை பயன்படுத்துகிற போது அதன் மூலமாக நீங்கள் பயன்பெறுவதற்கு நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
verse 28, as a point of organization and order, Paul says, if no one can explain or interpret what is said in like unknown language, tongues, you must keep silent in church and speak only to yourself and to God. அப்படி ஒருவேளை ஒருவர் அந்நிய பாஷையில பேசுகிற போது அதை எல்லாருக்கும் தெரிந்த மொழியிலே மொழிபெயர்த்து சொல்வதற்கு, வியாக்கியானம் பண்ணுவதற்கு அங்கே ஆள் இல்லை என்றால், அந்த வரம் பெற்றவர் யாரும் இல்லை என்றால், நீங்கள் பொதுவாக சபையிலே பேசாமல் நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே பேசிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். Well, principle from this verse, don't be disruptive. அதாவது என்னன்னா பொதுவான கொள்கை, பொதுவான கட்டளை என்னன்னா, நீங்கள் கவனச்சிதறல் அடைய வேண்டாம். நீங்கள் ஒண்ணு செஞ்சு மற்றவங்க ஒண்ணு செஞ்சுட்டு இருக்க வேண்டாம். மற்றவங்க சொல்றதை நீங்கள் என்ன நடக்குதுன்னு கவனமாக இருங்கள் என்பதுதான் நீங்க அறிவுரை. Because you can be with all the good intentions and excitement about prayer, and you can be disruptive. என்னன்னா, இது மிகவும் பரவசமான ஒரு அனுபவம், பரவசமான ஒரு நேரம். அந்த நிகழ்ச்சி ஒழுங்காக நடைபெறுமானால் உங்களுக்கு தேவையான தேவனுடைய நடத்துதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான். Do not dominate the prayer time and worship time. எனவே அந்த ஆராதனை நேரத்தை, அந்த ஜெபத்தின் நேரத்தை நீங்களே அதை எல்லாவற்றையும் செய்வதற்கு நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டாம். Because it's the Holy Spirit who is meant to lead. பரிசுத்த ஆவியானவர் தான் அங்க நடத்த வேண்டியவர், அவர் தான் அங்க நடத்த வேண்டும். உங்களையே நீங்கள் பெருசுபடுத்திக்கிட்டு கூடாது. Learn to be second and even better third. நீங்கள் இரண்டாம் நிலையில அல்லது மூன்றாம் நிலையில God first, of course. I lost Brother Madhavarish. Can everyone else hear me? Yes. Yes. Okay. Brother Shanmugam, can you take over until our brother has a good signal again? Yes, I will continue. Let's continue. Do not dominate. It's not your. Can you hear me? Everybody can hear me? Yes, Pastor. Oh, Mother, I joined it. Okay. Yeah. Okay. Mother, so yes. Okay, continue. Learn to be second and even better third. நீங்கள் முதன்மையானவராக இல்லாமல் இரண்டாம் நபராக அல்லது மூன்றாம் நபராக கூட உங்களை தாழ்த்திக் கொள்ள தயாராக இருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். Of course, God first. தேவன் தான் அங்க முதன்மையானவர். But also consider all the others in the group. அதே நேரத்தில் அந்த குழுவில் இருக்கிற எல்லாரையும் கூட நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். I shared my screen again. Can you see it, brother? Yes. Okay. So he continues in verse 29, 2 or 3 persons may prophesy, and everyone else they can prophesy in tongues, as we heard in verse 28, and they can prophesy in their own language, like in your case, Tamil, directly. Even these need to take turns and do that in order. அதாவது முதல்ல 28ஆம் வசனத்துல அந்நிய பாஷையில பேசுகிறத பற்றி பார்த்தோம். இப்ப 29ஆம் வசனத்துல தீர்க்க தரிசனத்தை பற்றி பார்க்கிறோம். தீர்க்க தரிசனம்னா
நமக்கு புரிந்த, நமக்கு தெரிந்த நம்முடைய மொழியிலேயே பேசுவது. நம்முடைய மொழியிலேயே தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய செய்தியை பேசுவது. அப்படி பேசினால் கூட 2, 3 பேர் பேசலாம். மற்றவர்கள் நிதானிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. And starting chapter 12 of 1 Corinthians, we are the Corinthians, and we are greatly encouraged to pursue the gift of prophecy. அதாவது இந்த 14ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசனத்தை வரத்தை விரும்புங்கள் என்று 14:1 படிக்கிறோம். Which is basically receiving from the Holy Spirit a message that is encouraging for the encouragement and strengthening and edification of the body of Christ. Again, it's like a good, mature Christian worshiper is God-oriented and others-oriented. அதாவது தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிற போது பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து கேட்டு அதை மற்றவர்களுக்கு பயனுள்ள விதத்திலே, மற்றவருடைய பக்தி விருத்திக்கும், மற்றவருடைய உற்சாகப்படுத்துவதற்கும், மற்றவர்களை உறுதிப்படுத்துவதற்கும் வேண்டிய விதத்திலே மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பேசுவதுதான் இங்கே தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. Not self-centered, not self-consumed, not follow themselves. நம்மை நாமே பின்பற்றி கொண்டு, நம்மை நாமே முக்கியத்துவப்படுத்திக் கொண்டு, நம்மையே இங்கே முதன்மைப்படுத்துகிற நிகழ்ச்சியாக அது இருக்கக்கூடாது. So he says that 2 or 3 may prophesy and everyone else must listen carefully. தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் கவனமாக கவனிக்க வேண்டும். And in verse 30, be humble enough to allow someone else to prophesy or speak or pray. 30ஆம் வசனத்திலே அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாக வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க வேண்டும். அப்பொழுது அவன் கொஞ்சம் தாழ்மையாக அதை அமைதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். So if someone sitting there receives the message from God, that kind of implies that those who are prophesying are standing or taking the lead. அதாவது நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறவர் அதை நடத்தி கொண்டிருக்கிறவருக்கு தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தால் கூட அங்கே உட்கார்ந்து இருக்கிறவருக்கும் வாய்ப்பளித்து அவர் பேச வேண்டியதாக இருந்தால், அவர் மூலமா தேவன் பேசுகிறதா இருந்தால் அவர் பேசுவதை கேட்பதற்கு நாம் நின்று கொண்டிருக்கிறவர் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. So whoever is unmuted, we're getting noise from சிலருடைய மைக் மூலமா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க, மைக் மியூட் பண்ணிக்கோங்க. Okay, so if someone else obviously is receiving a message from God or has a prayer that that it kind of you feel that needs to be a priority, give them the opportunity to do that. அப்படி சபையில கூட்டத்திலே உட்கார்ந்து இருக்கிற ஒருவருக்கு தேவனுடைய செய்தி கிடைக்குமானால், தேவன் எதையாவது வெளிப்படுத்துவாரானால் அவர் அதை மற்றவர்களுக்கும் சொல்லுவதற்கு அவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். The speaker must stop and let the other person speak. எனவே அதை நடத்தி கொண்டிருக்கின்ற அதை பொறுப்பாக தலைமைத்துவம் எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறவர் அமைதியாக அவருக்கு வாய்ப்பளித்து அமைதி காக்க வேண்டும். Let only one person speak at a time, then all of you will learn something and be encouraged. எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேர்கிறதற்கும் ஒவ்வொருவராக தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும். ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர் பேசக்கூடாது. Again, when we are in a prayer and worship and praise meeting and teaching,
it's very, very healthy practice that you keep an eye on the encouragement and edification of the group. And you're there to be built up and to be encouraged, but also, and first, make yourself available to bless and to edify and encourage the group. எனவே நாம் ஜெபிப்பதற்காக கூடி வந்தாலும் அல்லது கற்றுக்கொள்வதற்காக வகுப்பாக கூடி வந்தாலும் ஆராதிப்பதற்காக கூடி வந்தாலும் எதற்காக கூடி வந்தாலும் மற்றவர்களுக்கு நாம் வாய்ப்பளித்து அவர்களும் கற்றுக்கிறதற்கு அவர்களிடத்திலிருந்தும் நாம் கற்றுக்கொள்வதற்கு நாம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு வழிவகை செய்வதற்கு எல்லாவற்றுக்கும் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்மையே முக்கியத்துவப்படுத்தக்கூடாது. Sometimes this will happen through what you say or pray or sing. இது ஒருவேளை நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், என்ன ஜெபிக்கிறீர்கள், என்ன பாடுகிறீர்கள் என்பதன் மூலமாக கூட இது நிறைவேறும். And sometimes it will happen through what you don't, just by quieting yourself and allowing and letting others pray or sing or prophesy or teach. எனவே இப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது என்பது நீங்கள் பாடுவதன் மூலமாக, ஜெபிப்பதன் மூலமாக, துதிப்பதன் மூலமாக மட்டுமல்ல, நீங்கள் அமைதியா இருப்பதன் மூலமாக கூட மற்றவர்கள் இந்த நன்மை அனுபவிக்கலாம், ஆசீர்வாதமாக நீங்கள் மாறிவிடலாம். Bottom line, again, be humble, be intentional about quieting yourself and being led by the Holy Spirit. Keep God first and consider others all the time. எனவே மறுபடியும் சொன்னால் அடிப்படையான பொதுவான ஒரு அறிவு. God wants everything, verse 33, God wants everything to be done peacefully and in order when God's people meet in church, in a group. Jump in, brother Shanmugam, whenever there's silence. ஆண்டவர் தம்முடைய மக்கள் கூடி வரும்பொழுது எல்லாமே நேர்த்தியாக ஒழுங்குக்கிரமாய் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மாதவராஜா லைன்ல இருந்தா கண்டினியூ பண்ணுங்க. So that's because the problem of this church was not their meetings were not so peaceful and so orderly. This is why Paul is saying that. எல்லாம் ஒழுங்கு கிரமமாக செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவே பவுல் இதை சொல்லுகிறார். Are you guys with me? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? Yes, Pastor. கோச்சுக்காதீங்க, கவனிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. Amen. Are you learning something? Amen. ஏதாவது புதுசா கத்துக்கிறீங்களா? Yes, Pastor. Yes. என்னோட Anyone has like something like stood out to you? You can share quickly, very, very quickly. உங்களை யாராவது இப்பொழுது படித்ததிலிருந்து உங்களுக்கு புரிந்தது ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம், தயவு செய்து சீக்கிரமாக. Yes, I'm actually very verbal and talkative. I like to talk more, and it become my habitual even in the presence of God. Today it was a great reminder for me to be remaining in silence so that I can listen to the Holy Spirit and led by the Spirit. வழக்கமா நான் ரொம்ப பேசுறேன், என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். தேவ சமூகத்தில் வரும்போது நான் பேச ஆரம்பிச்சிடுறேன், துதிக்கிறதோ மற்ற வார்த்தைகளோ. ஆனால் இன்னைக்கு நான் அமைதியா இருந்து ஆவியானவர் உணர்த்துறத கவனிச்சு கேட்கறதுக்கு எனக்கு பெரிய ஒரு ஞாபகப்படுத்தினார் பாடத்தின் மூலமாக. நன்றி. Thanks, brother. Aida. Yeah, and in verse 30, if someone who is sitting have a word of God, that I did not
keenly understand what the word says. If a person is leading and somebody is sitting and having a word of God, the leading person should keep quiet. That difference, the standing person and the sitting person, that difference I did not mind so far. Now I understand. Okay. Great. Aida, you were about to say something, right? Or Yes, Andy. First, we should not put ourselves first in worship or in the courageation. We must put God first. Others should be give a chance to. We need to give them the opportunity to learn or for us to learn from them. We must learn to the Holy Spirit, listen to the Holy Spirit. Thank you. great, thanks, Aida. ஐதா வந்து என்ன சொல்றாங்கன்னா, காட் ஃபர்ஸ்ட் அப்படின்றத நான் இப்போ புதுசா கத்துக்கிட்டேன். புதுசான்னு நல்லா கத்துக்கிட்டேன். மற்றவர்களை கவனிக்க வேண்டும், நாம் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்ற பல விஷயங்களை கத்துக்கிட்டேன்னு அவங்க சொல்றாங்க. வேற யாரும் கத்துக்கிட்டு இருந்தா சொல்லலாம். இந்த கருவேப்பிலை இருக்கிறவங்களும், கருவேப்பிலை திருச்சபை சேர்ந்தவங்களும், மற்ற சபைகளை சேர்ந்தவங்களும், மற்ற ஊர்ல இருக்கவங்களும் யாரா இருந்தாலும் பேசுங்க. Okay, we'll move on. We don't have a lot of time, but we can try and cover some new ground. ஆமா, நீங்க இப்படியே தயக்கம் காட்டுவீங்க, அதனால காத்திருக்க முடியாது. வாய்ப்பு இருக்கும்போது உடனே பயன்படுத்திக்கோங்க. இப்பொழுது மேற்கொண்டு படிக்க போகலாம். These two verses speak about being led by the Holy Spirit and hearing Jesus' voice. And நாம் வந்து பரிசுத்த ஆவியினால, தேவனுடைய ஆவியினால நாம் நடத்தப்படுகிறவர்களானால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று 14ஆம் வசனம் சொல்கிறது. 27 என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கிறது, and அது என்னுடைய சத்தத்தை கேட்டு என்னை பின்பற்றுகிறது என்று இயேசு சொல்லுகிறார். So the title of this slide is Assign a Leader, but Follow the Leader. இந்த தலைப்பு என்னன்னா, தலைவரை பின்பற்றுகின்ற தலைவர்களை ஏற்படுத்துங்கள் என்பதுதான் என்னுடைய தலைப்பு. So it is good that there is a member of the group leading that specific worship session. அதாவது பொதுவாக ஒரு கூட்டத்தை நடத்துகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை 2 விஷயம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். என்னுடைய சத்தத்தை என்னுடைய ஆடுகள் கேட்டு என்னை பின்பற்றுகிறது என்று இயேசு சொன்னாரு. அதனால தலைவர்களை பின்பற்றுகிறவர்கள், தலைவர்களை நாம் ஏற்படுத்த வேண்டும். But it's also good for that person, leader, to know that he leads as the Holy Spirit leads them. எனவே நடத்துகின்ற ஒரு தலைமைத்துவம் பெற்று முன்னணியில நின்று நடத்துகிறவர்கள் பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறபடியே நடத்துவதற்கு அவர் கற்றுக்கொள்ள வேண்டும். It's also good for every other member of the group to be listening to the Holy Spirit and led by the Holy Spirit. அந்த குழுவில் இருக்கிற எல்லாருமே பரிசுத்த ஆவியானுடைய குரலை கேட்டு அவருடைய நடத்தின்படி நடத்தப்படுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதுதான் நல்லது. When we do that, again, it's the picture of the orchestra and the conductor, the Holy Spirit, leading everybody. மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு இசையமைப்பாளர் தன்னுடைய குழுவில் இருக்கிற எல்லாரையும் எப்படி நடத்துகிறாரோ அது போல பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். அவருடைய அசைவுக்கும் அவருடைய உணர்த்துதலுக்கும் ஏற்றபடி நாம் எல்லாரும் நடந்து கொள்ள வேண்டும். When we do that, then the prayer you pray is just the right prayer at the right time to bless everyone and to bless God and to lead the group further in the direction the Holy Spirit is leading. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி உணர்த்துகிறபடி நீங்கள் ஜெபிப்பீர்களானால் அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு கொண்டு வருகின்ற ஒரு ஜெபமாக இருக்கும். தேவன் அதில் மகிமைப்படுகிறவராக, அவர் ஸ்தோத்திரிக்கப்படுவதற்கவராக இருப்பார்.
அப்படி செய்வதுதான் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஜெபமாக இருக்கும். And for that, you may need to kind of learn how to your expression or your prayer or your song, like to be just what the Holy Spirit is leading you. It doesn't have to be a very long and the exact same way you pray every time for. எனவே அப்படி கூடி வருகிற போது நீங்கள் பரிசுத்த ஆவியின் நடத்துதலை கேட்டு நடப்பீர்களானால், நீங்க ஒரு பேப்பரை ஒரு பட்டியல் எழுதி வச்சிருப்பீங்கல்ல, இத்தனை நிமிஷத்துக்கு இதுதான் நடக்கணும், இத்தனை மணிக்கு இதான் நடக்கணும்னு. அதுல சில மாற்றங்கள் கூட வரலாம். அது பெரிய மாற்றங்கள் அல்ல, ஒரு சின்ன சின்ன மாற்றங்களா இருக்கலாம். ஆண்டவர் உணர்த்துகிறாருன்னா 1 மணி நேரத்தை நான் எடுத்துப்பேன்னு சொல்லக்கூடாது. அது 1 நிமிடமாக கூட இருக்கலாம். அந்த 1 நிமிடத்துல தேவன் சொல்லுகிறதை, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை நீங்கள் சொல்லுகிறவராக இருக்க வேண்டும். I'm getting a call from India, so I'm going to take the call while I'm talking with you guys, okay? இந்தியாவுல இருந்து ஏதோ கால் வருதா, அதை அட்டன் பண்ண போறாராம். அமைதியா இருங்க, தூங்கிடாதீங்க. Hello, is this Jessica? How are you, Jessica? Good. I wanted to introduce you to other people in Tamil Nadu. So do you have time to get on a Zoom meeting now? Okay. Did I send you the link yet? Did I send you the link or shall I send you the link? No? Okay. All right. So I'm going to end this call and text you the link, okay? All right. So if you excuse me for just 1 minute to give Jessie the link, and I'm going to ask her to stay after the meeting to talk with her. ஆமா, கால் பண்ணவங்களுக்கு குரூப்போட இந்த பைபிள் ஸ்டடியோட லிங்க் அனுப்புறாராம். முடிஞ்சா அவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோம், இல்லட்டா இந்த பைபிள் ஸ்டடி முடிஞ்ச பிறகு பேச சொல்லி அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. Okay, so Jessica is still on the phone. I posted the link to the number, which is Shalini Jean. Did you receive it? Mama, forward this message to me. I'm joining. Okay, all right. See you in the meeting, okay? Bye. Sure. All right, we are back. வகுப்பு ஆரம்பிக்கிறது. Okay, so sharing my screen again. So be flexible as you are led by the Holy Spirit, the way and the length you pray. எனவே நீங்கள் குழுவாக சபையாக கூடி வருகிற போது இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நேரம் பட்டியல் எல்லாம் எடுத்துவீங்கல்ல, அதுல மாற்றம் வந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு தயாராயிருங்க. And grow your skill of listening and also expressing what you listen in prayer. You don't have to pray for everything and for everyone, and just the thing that the Holy Spirit is sharing
and giving you in your heart at this point. நீங்க அப்படி கூடி வருகிற போது எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ண ஒரு பெரிய பட்டியல் வச்சிருப்பீங்களா, இதெல்லாம் பட்டியலை கண்டிப்பா முடிச்சாகணும் அப்படின்ற ஒரு முழு நோக்கத்தோடு இல்லாம, அதுக்கு இடையிலேயும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிறதை நீங்கள் கேட்பதற்கும், நீங்கள் கேட்டதை மற்றவர்களுக்கு சொல்வதற்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதுல நீங்கள் உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். It is okay if it's a short prayer, a few words. அது ஒருவேளை ஒரு சில வார்த்தைகளிலே ஒரு சுருக்கமான ஜெபமாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் பரவாயில்லை. And you stop and then someone else will pray. அதே மாதிரி மற்றவர்கள் ஜெபிக்கிற போதும் அதற்கு நீங்கள் செவிமடுக்க வேண்டும், அதை அமைதியாக கவனிக்க வேண்டும். Okay, so hearing the voice of the Holy Spirit. எனவே பரிசுத்த ஆவியானுடைய குரலை நாம் கேட்க வேண்டும். All right, we did this slide last time, how to behave in the king's court. ராஜாவுடைய சமூகத்திலே நாம் போகிற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை நாம் போன முறையே பார்த்திருக்கிறோம். Like a quick summary, treat God's presence with reverence. தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் போகிற போது பயபக்தியா இருக்க வேண்டும் என்பது முக்கியம். I want to welcome Jessica. Praise the Lord, Pastor Ji. Praise the Lord, everyone. Praise the Lord. Praise the Lord. Welcome, welcome. And everybody welcome Jessica. Thank you. Hi, Jessica. Good to see you. Hi. Same here. Yeah. Well, thank you for being available and willing. I wanted to introduce you, Jessica, to this meeting that we have on weekly basis, and we have teaching and training. And Okay. I know you don't speak Tamil, you speak Hindi, right? Yeah. Yeah, so please be patient enough, because we have translation into Tamil, but maybe in the Okay. future, if you find this training interesting and helpful for you, we can start a Hindi group from your city, and we have a similar meeting. Okay. All right. So can you just give a summary to the group what I said to Jessica, and then we proceed, okay? சகோதரி ஜெசிகான்றவங்க இந்தியாவில இருந்து தான் இதுல ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா தமிழ் தெரிஞ்சவங்க இல்லை, அவங்க ஹிந்தி தெரிஞ்சவங்க. அவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, தமிழ்ல கொஞ்சம் வளவளன்னு பேசுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கு இந்த கூட்டம் பிடிச்சிருந்தா, இந்த வகுப்பு பிடித்திருந்தா, உங்களுடைய மொழியிலே உங்களுடைய ஊர்ல யாராவது நீங்க கூட்டி சேர்ப்பீர்களானால் இந்த வகுப்பை உங்கள் மொழியிலே மறுபடியும் ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதை செய்யுங்கள்னு சொன்னாங்க. அதனால சகோதரி ஜெசிகா அவர்களும் சம்மதித்து விருப்பம் தெரிவித்து மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலை உங்களுக்கு பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். So again, Jessica, Brother Madhavaras just interpreted. He is doing a wonderful job interpreting and being a leader in the group. And I would also like to introduce you to Pastor Shamagam. He is he coordinates and organizes everything in India, and so I would like you to meet him, and maybe after the meeting you stay for a few minutes, and Brother Shamagam, Okay. if you could stay for a few minutes as well. We talk briefly after the meeting. வகுப்பு முடிஞ்ச பிறகு தம்பி அவர்களும் ஜெசிகா அவர்களும் இருந்தால் அவர்கள் 3 வாரம் சேர்ந்து சில விஷயத்தை பேசிக் கொள்வார்களாம். All right, so what we said about this slide or passage of scripture last time is treat God's presence with reverence, respect, and honor.
நாம் ஏற்கனவே பார்த்தது போல இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் என்னன்னா, தேவனுடைய சமூகத்துல அவரை கனப்படுத்துவதற்காகவும், அவரை மகிமைப்படுத்துவதற்காகவும், மேம்படுத்துவதற்காகவும் பயபக்தியாக அவருடைய சமூகத்திலே நாம் காணப்பட வேண்டும். It is not healthy to be casual and irreverent in God's presence. தேவனுடைய சமூகத்தில் நாம் இருப்பது ரொம்ப சர்வசாதாரணமாக, சகஜமாகவும், மரியாதை இல்லாமல் நடந்து கொள்வது நல்லதல்ல. And if we show respect, if we are in the presence of a governor or a ruler or a king or a prime minister, or how much more we need to show respect and honor in God's presence, and where all our attention is towards God. நாம் சாதாரணமாக உலக பிரகாரமாக ஒரு முதலமைச்சரையோ, ஒரு மாவட்டையோ அல்லது ஒரு ஆளுநரையோ நாம் சந்திக்கிற போது எவ்வளவு பரபரப்பாக அதாவது பரபரப்பாக மீன்ஸ் மிக கவனமாக பவ்யமாக நடந்து கொள்வோமோ, அதை விட அதிகமாக நாம் தேவனுடைய சமூகத்திலே பவ்யமாக மிக கவனமாக மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். We move on quickly because we spent time on that last week. அதான் நம்ம கடந்த வாரத்திலே பார்த்தோம். But the next slide, like from many of the things that we discussed today, it boils down to like try to shut up once in a while. இங்க நீதிபதி 10ஆம் அதிகாரத்துல இருந்து சில வசனங்களை பார்க்கிறோம். நீங்க சில நேரம் வாயை மூடணுன்றது கட்டாயம்ன்றது இங்க சொல்லுது. Like, of course, jokingly saying that, but again, it's a practice and discipline of quieting self and listening to and being led by the Holy Spirit. இதை நாம விளையாட்டாக சொன்னா கூட தேவனுடைய சமூகத்துல நாம பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவதற்காக நாம் கவனமாகவும் பயபக்தியாகவும் காணப்படுவது முக்கியம். This passage of scripture is from the book of Proverbs, and it's not particularly about prayer, but it can easily and meaningfully apply to prayer. இது இந்த நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தின் 19ஆம் 20ஆம் 26ஆம் வசனங்களை நாம் பார்க்கிறோம். அது ஒரு ஜெப கூட்டம் அல்லது திருச்சபை கூடுகை பற்றி நேரடியாக சொல்லாவிட்டால் கூட இந்த பத்தியிலே இந்த வசனங்களில் இருக்கிற விஷயங்கள் நாம ஜெப கூடுகைக்காகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கும் பொருத்தமானதாக இருக்கிறது. It's about speaking and your tongue in general. When words are many, transgression is not lacking. பொதுவாக பேசுவதை பற்றி இந்த வசனம் சொல்கிறது. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். But whoever restrains his lips is prudent. It's like a wise person. தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். அதாவது அவன் தான் ஞானி, அவன் தான் அறிவாளி. So basically, the more you speak uncontrollably all the time, the more likely that there are things that are not from God, and they are from the flesh and transgression, like they're not righteous. நீங்க நிறைய பேசுகிறவர்களாக இருப்பீர்கள், ஆனால் தேவன் விரும்பாததை, நீதி அல்லாதவைகளை, தேவனுக்கு பிரிவில்லாதவைகளை நீங்கள் பேசுகிற வாய்ப்பு அதிகம். In verse 20, the tongue of the righteous is choice silver. 20ஆம் வசனத்துல நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி என்று சொல்லியிருக்கிறது. Which in many parts of the book of Proverbs, wisdom or wise saying and wise words are described as precious metals, silver and gold. நீதிமொழிகள் புத்தகத்தின் பல இடங்களிலே நல்ல பேச்சு, ஞானமான பேச்சு இதெல்லாம் வெள்ளி, தங்கம் போன்ற உலோகத்தோடு சம்பந்தப்படுத்தி உருவப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. That's what you want, that your words, even like in everyday life, and even more, and even in a prayer session, to be of value, of great value.
அதுதான் உங்களுக்கு முக்கியம். அதுதான் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய அனுதின வாழ்க்கையில சாதாரண வாழ்க்கை முறையா இருக்கட்டும், அல்லது ஜெபக்கூடுகையில கூடி வருகிற பேசுகிறதா இருக்கட்டும். உங்கள் பேச்சு And மிக முக்கியமானதா இருக்க வேண்டும். வெள்ளியைப் போலும், தங்கம் போல இருக்க வேண்டும். they would be of great value when you basically speak less and listen more. நீங்கள் குறைவாக பேசுகிறவர்களாகவும், அதிகமாக செவி கொடுக்கிறவர்களாகவும் இருப்பீர்களானால், அப்பொழுது அது சுத்த வெள்ளியாகவும், பொன்னாகவும் இருக்கும். And they would be of great value to others as well. Verse 21, the lips of the righteous feed many. அது அப்படி நீங்கள் குறைவாக பேசுவீர்களானால் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை 21ஆம் வசனத்துல சொல்லுகிறது. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். Yeah, when you humble yourself before God, நீங்கள் when you தேவனுக்கு முன்பாக practice self-control, when you see to be intentional about being God-focused and other-oriented, when you allow yourself and intentionally listen to what the Holy Spirit has to say, what comes out of your lips feeds many people. நீங்கள் உங்களை தாழ்மையுள்ளவர்களாக, நீங்கள் உங்களை முக்கியத்துவப்படுத்தாதவர்களாக இருந்து தேவனை முக்கியத்துவப்படுத்துகிறவர்களாகவும், மற்றவர்களை மதித்து அவர்களையும் பொருட்டாக நினைக்கிறவர்களாக இருப்பீர்களானால், நீங்கள் பேசுகிறது கண்டிப்பாக அநேகருக்கு பயனுள்ளதாக, அநேகரை போஷிக்கக்கூடியதாக இருக்கும். Be that in everyday life, and even more in a group meeting, church meeting, worship gathering, the words that come out of your lips, like the few words in prayer that you say, or the song that you sing, or the thought that you share, that you feel Holy Spirit is leading you to, will feed and bless and build up and edify everybody. எனவே நீங்கள் சுருக்கமாக பேசுகிறவர்களாக இருந்தால், நீங்கள் பேசுகிறது, நீங்கள் ஜெபிக்கிறது, நீங்கள் பாடுகிறது எல்லாமே மற்றவர்களை பக்தி விருத்தி அடை செய்கிறதும், மற்றவர்களை பலப்படுத்துகிறதும், மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறதுமாக இருக்கும். You guys with me? கவனிக்கிறீங்களா? Yes, yes. Okay. Learning something? ஏதாவது கத்துக்கிறீங்களா இல்லையா புதுசா? Yes. எல்லாம் எனக்கு தெரியும் மாதிரி அமைதியா இருக்காதீங்க. தெரியலன்னா இப்ப தெரிஞ்ச விஷயம் இருந்தா கூட கொஞ்சம் நல்லா கத்துக்கிறோம்ல, சொல்லுங்க. Let me do Yes. this slide very quickly to allow more time for your feedback and sharing before we part ways. நாம் இந்த கூட்டத்தை முடித்து போவதற்கு முன்னதாக நீங்கள் எல்லாரும் உங்கள் கருத்தை சொல்வதற்கு நேரம் ஒதுக்குவதற்காகவே இப்பொழுது இருக்கிற ஸ்லைடை சீக்கிரமா முடித்துவிட்டு உங்களுக்கு நேரம் கொடுக்க போகிறேன். From the book of Ecclesiastes, chapter 5, verse 2 and 3. பிரசங்கி புத்தகத்தினுடைய 5ஆம் அதிகாரத்தின் 2ஆம் 3ஆம் வசனங்களிலே, பிரசங்கி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்கள். Verse 2, be not rash with your mouth, nor let your heart be hasty to utter a word before God, for God is in heaven and you are on earth. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமல், மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். Therefore let your words be few. எனவே உன்னுடைய வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்க வேண்டும், ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேச வேண்டும். Again, that's a call for each of us to listen more and speak less. நம்ம எல்லாருக்கும் வருகிற ஒரு அழைப்பு இது. நீங்கள் குறைவாக பேசுங்கள், நிறைய காது கொடுத்து கேளுங்கள் என்ற ஒரு அழைப்பு எல்லாருக்கும் வருகிறது. When we humble ourselves and empty ourselves and quiet ourselves before God in His presence, the few words that we say or pray or teach
will be of great value. நாம் நம்மை தாழ்த்தி நம்மை வெறுமையாக்கி தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனிடத்திலே அந்த செவி கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போமானால் நாம் சொல்லுகிற சில வார்த்தைகள் கூட அநேகருக்கு பயனுள்ளதாக அவர்களை ஊன்ற கட்டுகிறதாக பலப்படுத்துகிறதாக இருக்கும். Be not rash with your mouth. Do not let your heart be hasty. Slow down. Put the brakes on you. துணிகரமா பேசாதீங்க, மனம் பதறி பேசாதீங்க, கொஞ்சம் வேகத்தடை போடுங்க. உங்க வார்த்தைகளுக்கு உங்க நாக்குக்கு கொஞ்சம் வேகத்தடை போட்டு மெதுவா பேச பழகுங்க. Why? Because God is in heaven and you are on earth. ஏன் நீங்க வேகத்தடை போட்டு மெதுவா பேச பழகணும்? தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில இருக்கிறாய். Because what God thinks is much more important than what you think. தேவன் என்ன நினைக்கிறார், என்ன பேசுறாருன்றதா முக்கியமே தவிர நீங்க என்ன பேசுறீங்கன்றது முக்கியம் இல்ல. And because what God says is way important than what you say, anything you say. எனவே நீங்கள் விரும்புகிறது நீங்கள் சொல்லக்கூடாது. தேவன் என்ன விரும்புகிறாரோ அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். And because what God thinks and says is much more valuable, much more graceful, much more loving, much more edifying to everyone than anything you can say. அதாவது நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை விட தேவன் நினைக்கிறதும் விரும்புகிறதும் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியது, அது கிருபை நிறைந்தது, அதுல நன்மை நிறைய இருக்கிறது, எல்லாருக்கும் பயன்படக்கூடியது. So would you, brother, sister, slow down? எனவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் பதற்றத்தை குறைப்பீர்களா? துணிகரமாய் பேசுவதை நிறுத்துவீர்களா? Humble and quiet yourself before God. தேவனுக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்பட்டு அமைதியாக இருங்கள். So that whatever you say next is what he says. அப்படி நீங்கள் அமைதியாக இருப்பீர்களானால், தாழ்மையாக இருப்பீர்களானால், நீங்கள் சொல்வது எதுவோ அது தேவன் சொல்வதாக இருக்கும். And then it will be of great value, like choice silver. And then it will feed many and bless many. அப்படி செய்வீர்களானால் உங்கள் வார்த்தைகள் சுத்த வெள்ளியாக இருக்கும், அது அநேகரை போஷிக்கும். More next time, God willing. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த முறை இன்னும் அதிகம் படிக்கலாம். But for now, we have a few minutes to turn on our cameras, turn on our microphones, and see each other and share some feedback. இப்பொழுது நீங்கள் எல்லாரும் உங்க மைக் ஆன் பண்ணிக்கோங்க, உங்களுடைய கேமரா ஆன் பண்ணிக்கோங்க, ஒருத்தர் பாருங்க, உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். I would like to encourage those who haven't shared before to share their heart and what they have heard the Holy Spirit teaching them. நாம் தேவனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் பேசுகிறதை கேட்கிறதோடு கூட கேட்கிறது என்னன்னு நீங்க ஒருத்தர் பேச வேண்டும். I would like to ask you to please be brief because to allow as many people as possible to share. ஆமா, எவ்வளவு பேர் முடியுமோ அவ்வளவு பேர் பேசுறதுக்காக சுருக்கமா பேசுங்க. Brother John David, are you ready? I learned about order of worship. How we feel Holy Spirit while worshiping, sir. Please speak louder. Please speak louder, please. Feel the presence of Holy Spirit while worshiping, sir, and how to worship, order of worship. Likewise, sir. Thank you, brother. Who's next?
அடுத்து யார் சொல்ல போறீங்க? நாம் From worship now, பண்ணும் நம்ம நம்மளை மையப்படுத்தக்கூடாது, மற்றவங்களை கவனிக்கணும். அதே சமயத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரோ ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் மூலமா நம்ம வழி நடத்தப்படணும். காட் ஃபர்ஸ்டா இருக்கணும், நாட் செல்ஃப் சென்டர்ட். Thanks, Meena. All right. Who's next? We have to humble ourselves before God. Be not rash with our words. நம்ம வார்த்தையை நம்ம மனம் பதறி ஆண்டவர்கிட்ட எதுவும் சொல்லாம, ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாரோ நம்ம அதை செய்யும்போது அது ஆசீர்வாதமா இருக்கும். நம்முடைய வார்த்தைகள் நம்ம ஸ்பீக் லெஸ், நம்ம லிசன் மோர் அப்படி இருக்கும்போது நம்ம வார்த்தைகள் சுத்த வெள்ளியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கற்றுக்கிட்டேன். Brother Madhavaraj? Yeah. Can you translate quickly? If not, we move on to the next person. Okay. All right. Did you hear what she said? Yes. Can you translate quickly? Yeah, we should speak less so that our words will be precious and blessing to others. Amen. Gutham, did you want to share something? Yes, Pastor. Also in today's class, I learned about seek first the kingdom of God and His righteousness. I should be humble, quite intentional about myself, and I should myself by Holy Spirit. Thank you, brother. from now on, whenever I come to God, I am going to be quiet and listen to what the Holy Spirit is saying. Thanks, Aida. இது முதல் நான் தேவனுடைய சமூகத்துல வருகிற போது நான் அமைதியா இருந்து பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறோ அதை கேட்க வேண்டும் என்று நான் முடிவெடுக்கிறேன். Next. Go, Sue. I know that if I speak less, I honor God more. And in His presence, that's what I want to do, is hear what He has to say. Because He is God, and I'm not. Amen. Thanks. நான் தேவ சமூகத்தில் வருகிற போது நான் என்னை தேவனாக நினைத்துக் கொள்ளாமல் தேவன் தான் தேவன் என்று உணர்ந்து அறிக்கையிடுகிற விதமாக அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எனக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. Okay. Have a turn. Say something. If you haven't shared yet. Sister Priya, Amy Grace, whoever is ready. என்ன கத்துக்கிட்டீங்க? ஏதாவது ஒரு சின்ன சென்டென்ஸா சொல்லக்கூடாதா? சொல்றேங்க. சொல்லுங்க மிஸ்டர் துணை. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். நம்ம சபையில சரி அந்நிய பாஷை பேசும்போது அதுக்கு வேக்காலம் சொல்றதுக்கு யாராச்சும் கூட இருக்கணும். நம்ம சபை நடத்தும் போது நம்மை முதன்மைப்படுத்தாமல் தேவனை மாத்திரமே முதன்மைப்படுத்த வேணும். அந்த சபையில நம்மளே பேசிக்கிட்டு இல்லாம மற்றவர்களும் பேச வைத்து கடவுளை அவங்க கிட்ட பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசுறாரோ அவங்க கிட்ட இருந்து நம்மளும் கத்துக்கிறதுக்கு எல்லாருக்கும் முதன்மையாக வைக்கணும், எல்லாருக்கும் இடம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மற்றவர்களை ஊக்குவிக்க வேண்டும். நாம் விரும்புவதை செய்யாமல் தேவனை என்ன விரும்புறாரோ அதை பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு என்ன உணர்த்துறாரோ அவருடைய விருப்பத்தை தான் நம்ம நிறைவேற்றணும். நம்முடைய சொந்த விருப்பங்கள்ல நம்ம நிறைவேற்றக்கூடாது. எல்லாருடையும் நம்ம பண்ணணும், தாழ்மையுடன் இருக்கணும், நம்ம வார்த்தைகளும் சுத்தமா இருக்கணும். அவ்வளவுதாங்க. When we come together or when we conduct a meeting, we must be very careful. We must give importance to Holy Spirit. We must listen from Him and speak on behalf of Him. We must regard other people too. And if we stand up and conduct, we
should give chance to the people who are sitting and want to speak on behalf of God. And it's Amen. amen. Anyone else? Quickly, last chance, last person. கடைசியாக ஒருவருக்கு வாய்ப்பு, சீக்கிரம் சொல்லுங்கள். பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் சொல்லுங்கள். பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒண்ணும் இல்லையா சொல்றதுக்கு? வகுப்புல இருக்கீங்களா இல்லையா? No one? யாரும் இல்லையா? தூங்கிட்டீங்களா? All right. Then turn on your camera and wave goodbye, good night to each other. எல்லாரும் ஒருவருக்கொருவர் கையசைத்து வாழ்த்தி விடைபெறுங்கள். So with the exception of Jessica and Brother Shanmugam, we bless you to go to bed and have sweet dreams. And, thank you so much. Have a nice day. We are leaving. Jessica, stay with us, and Pastor Shanmugam, stay with us. Stay with me. Good night, everybody. We love you. Proskuneos from Southern California. Yeah. Did you give Proskuneos, Sue? Of course. I have plenty of them. Love you all. Thank you. Bye-bye. Good night. Good night. Go Good to night. bed. Go Sweet to dreams. bed. Thank you. அம்மா இன்னைக்கு கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்க முகத்தை பார்க்கும்போது சந்தோஷம். ஜான் டேவிட் அந்த நாள் చాలా సంతోషము. Thank you. Yeah. Brother Shanmugam, do you speak any Hindi? I'm sorry, आपका हिंदी मालूम नहीं. आपका हिंदी मालूम नहीं. I said I don't speak. I don't know how to speak in Hindi. Hindi பேசுறவங்க ஒருத்தர் தான் கனெக்ட் பண்ணலாமா? I think is asking. There is someone who can understand Hindi, speak Hindi. Do you want us to connect? Next week. Yeah, okay. Please புரிஞ்சவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். Well, Jessica left. Anyway, I don't know if she was disconnected by mistake or misunderstood. I wanted her to stay and to introduce her to you, Brother Shanmugam. She speaks good English, so you can communicate in English. And I think it would be a good idea to connect with her and get to know her, help her grow in grace and in the knowledge of the Lord Jesus Christ, and explore the opportunity, know her surroundings. Do you have ministry in her city? Which is place? Mumbai, I think. Mumbai. Yeah. Yeah. From last year, I've been visiting Mumbai. I've started working in some of the slums. We have an interpreter in a place called Vasai Road, and I have a team of friends from Vaivam in the main city, and I have my own language people. And recently, we got a family from Malayalam, Kerala, who attended Keystone training there. They were there. They are there. They were inviting me to speak in AG Church conference, and my flight was rescheduled from Muscat to Chennai, so I couldn't go. We have plenty of people, and it's been my dream to work in Mumbai because which has the biggest slums in the whole India. Mm-hmm. Well, the story briefly is that I think I told you before, we have a woman here from India. She's been in the United States for many, many years. And her sister lives in India, in Mumbai. And Jessica is her sister's granddaughter.
Oh, okay. And Jessica was instrumental in translating us because they requested prayer for the sick grandmother, Nutan's Okay. sister. Her name is Sunita. So we had a prayer meeting on Zoom, and Jessica was very helpful, and I also saw some great potential in her. So I'm going to connect you on WhatsApp, and please make some time to call and connect with her Okay. for her own, like as kind of pastoral care, but also to explore the possibility of doing something on Mumbai, maybe connecting her to the people that you have there, or maybe she can be the nucleus or the seed for a training like we're doing in Mumbai, and maybe she can translate, and maybe she can find someone even better. I think she's very good in English. She expresses herself decently in English, so which means she understands. And even more importantly, of course, she speaks her own language and will be able to translate to her people. Yeah. So how are you going to connect us? Is she going to join us now in Zoom? Yeah, I'm going to start a group with you and her. Okay. And then you talk to each other, text, and then like, of course, it's late at night now, but maybe tomorrow or some other day you talk on over the phone or on WhatsApp to get to know her better. Okay. Do you have her mobile number? Any contact details? I do. I will. I will. Yeah. How are you this morning? You drink anything? How are you doing? I had breakfast and coffee. Okay. I woke up 4:30 a.m. Wow. Yeah. You need a nap now. Maybe. How are you? I've been speaking in leaders meetings, our monthly meeting, and I was invited to preach in one of the biggest gatherings today in the city, where they had a pastor's 17th anniversary meeting, and I was the special guest to preach. So I lost my throat. It's been paining for me because of traveling, different water and cold, and I'm speaking. So I'm enjoying the way God leads me. Yeah. Good. Yeah. So we start thinking about your trip and your itinerary, and yes. And let's think together about how to optimize this time. And like, so keep me in the picture, and we try to think about the best way and best itinerary for you. And also, if we know, when we know a little bit ahead of time, we like to know ahead of time so that we let friends here know that you're coming, and we can kind of have some gatherings or events, or if any of them would like to have you speak. So all these things are better known and announced ahead of time so people can make their plans. Otherwise, it would be too late. So spend some time to put an initial plan, and let's talk about it soon, like tomorrow or something. Or sometime this week. Day after tomorrow, my wife and I are leaving to Malaysia.
Tomorrow is my day for packing and connecting with the Malaysian people. I'm speaking in 3 different churches and meetings and trainings. But I do have some time tomorrow. I will be talking to you, making plans about my US visit. I've been looking for my tickets last almost a month. I've been checking different routes. Anyway, we'll talk again tomorrow. Is she coming now? Okay. Or we can talk to her tomorrow. What do you think? What? Is Jessica going to join us now, or we'll be talking tomorrow? No, she disappeared. Sue is joining us now. That's good. Yeah. Reconnecting. So yeah, there are maybe a few things before you go real quick. I needed to talk to Travis, just for you to know, because there were some technical settings that I think only he can do, because he bought and hosts our domain name. So that is done. Yeah. He was able to spare some time to talk and get that sorted out. And it Okay, was that's for the great to know. purpose of registering or with Google as a nonprofit and getting some benefits for free, like using what they call the Google Workplace. I don't know if this is what you use, or you use something else for your ministry. But anyways, that happened. I wanted to let you know. Okay. That's good. Also, I want to let you know, very recently, a few hours ago, before I went to bed, I text Kadak, Brother Kadak, and he said he's been busy with their National Assemblies of God, I think, meetings, and he was elected one of the board members, but he apologetically said that he disappeared and was busy, but he will soon be available. And then we talk about starting in Nepal, and I wanted you also to know, and you will see that we text on groups that you are on. So look at these and see the latest. And last time he said the same thing, that he is busy with that meeting, and I was waiting for his response. Maybe tomorrow I will connect with him again. Yeah. And there are groups that you're already on, like Nepal shall be saved, or other, and like a group with Selvi. I also am trying to reconnect with her. I also text the brother in Muscat, Oman. Okay. Yeah. And he said that he's still in India. was checking on him, saying hi, and Yeah. I was with him. and My wife and I, we went to visit him because his wife was suffering with severe abdomen pain, and they found that she has a tumor cancer in her uterus. Then eventually she underwent surgery, and they removed the uterus, and I was with them, and he made a short trip to church for 2 weeks. Then he's back. I spoke to him again. Once he returns to Oman with his wife, we will start there. Wow. yeah. I'm Maybe in few weeks. reconnecting with Pastor Rajo, who is also a pastor, and I think he has a seminary or a Bible school in Nepal, and I think Lutheran. What's the mountain chain there in Nepal? Himalayas. Himalayas. Yes. Himalayan Lutheran seminary or something like that. And we're going to be talking this week. So that's also I have a quick question about the training in Nepal. Can you hear this? What I'm going to play? Let me
know that you can hear it. Not yet. Nothing hearing. Did you hear that? No. No, Yes, no, no? I did not. No. Okay, so that's more from the brother Jay in Muscat, Oman. What's his name? Jaya Singh. Yeah. So basically, he says he will be back in Oman end of February, and he's happy to talk after that. Okay. Yeah. Okay. All right. Was there anything you wanted us to know, or? Yeah. Anything I that think we can do here to bless I you? think it is better for me to stop talking. I've been talking. So if I rest tonight, I will be better to talk tomorrow. Yeah, the church, my son-in-law Tunai Selvam and my daughter Aida, together leading is growing. We got 3 families, new families added to our church fellowship, and they've been practicing whatever they're learning on Tuesday. And people are calling us every day, come visit us. We want to spend time with you, pray with you. So it's really a revival there. Amen. And Amen. see the power Wonderful. of God. And I see the Yeah. growth in my daughter and son-in-law. I'm so blessed. I'm personally so thankful to the One King team. And yeah, and I see how are we going to make impact, how much are we going to impact the nations, by seeing this couple, and I see the future impact that we will be making on everyone's life. And Praise the David Lord. has been attending our training every Tuesday. Telugu guy from Andhra Pradesh. He was with us a few days and attended our a special leaders gathering 3 months once we do. And yeah, we were able to pray for him, counsel him. He is in debt, and we collected some offerings, and we are planning to send some people, help him to set up a church shed for their worship service. So, and he asked me, he needs, he really enjoys this training, and he wants to participate continually. Last week he missed it because of his travel to some mountain areas. Excuse me. So, Yeah. Pastor Shamagan, quick Yeah. prayer. Heavenly Father, be with Pastor Shamagan. Give him a good night's sleep. And through the night, touch his throat, touch his body. Give him back the energy you want him to have. And may he get rid of the cough. And Lord, clear those lungs and put your breath into them, Lord. Bless Pastor Shamagan as he does the next thing that he does, Lord, and be with his family. And Lord, we rejoice in you for all the beautiful things you've done to his family and with Ida. Praise your name, Lord. We glorify you, and may more people glorify you each day. In your name we pray. Amen. 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 Good night. Right, brother. Yeah. Good night. You saw. That's enough speaking. Enough talking for you. Good night. Go to bed. Rest well. Let's try to Yeah. talk again soon. One Hopefully last tomorrow. thing that day before yesterday, this Saturday, we ordained Tunai Selvam, my son-in-law, and Aida as ministers in the body. Tunai Selvam would be my associate pastor, so he's legally ordained now. And we also ordained 1 boy and 7 women as deaconesses in Telugu Church Body of Christ in Chennai. You saw the white sari woman Pandaribai. She began that movement, and it's growing rapidly. And Nova Sudarshan and myself giving leadership and guiding people, and she is also practicing in that church and movement whatever she learns.
Amen. That's And today that's I preached exciting. for And 150 pastors. Today I preached for 150 pastors. Heavenly Father, be with Pastor Shamakanda as he speaks your word into the lives of the 150 pastors, Lord. Let him get that sleep and get what he needs to do what you want him to do. In your name. Amen. Amen. right, Amen. brother. Okay. Talk to you soon. Okay, Good night. we'll talk tomorrow. Tell Have a Chanty we nice day. said hi. Okay. Yeah, sure. Bye-bye. Thank you. All right. Bye bye. Love you.